ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சரியில்ல. சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மதி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு வராங்க. மதி பார்த்தீங்கன்னா சுரேஷ் வண்டி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன டைம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி யாருக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டும்போது கையை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா மதி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ சுரேஷ் கிட்ட மதி பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வெளியே தான் உட்காந்து இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் சரி நான் ஓப்பன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் தூங்கலையா, 11:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வேலை விஷயமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மதி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணீங்களா அப்படின்றாங்க. நல்லா தான் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ வேலை தேட வேண்டியது அவசியம்லாம் இல்லை, நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த வேலையே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வரும்போது பார்த்தீங்கன்னா மதி வெளியவே உட்காந்துருக்காங்க. தூங்கலாம்ல போயிட்டு அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் நேரம் நான் கழித்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜுக்கு பார்த்தீங்கன்னா கனவுல பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு கண்டாரு. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ரேவதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எழுப்புறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு படபடன்னு இருக்குது, தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அவங்க நெஞ்சுக்கிட்ட வைக்கிறாங்க. இல்லை ரேவதி, எனக்கு ஹார்ட் அட்டாக் தான், அது இல்லாத என்னோட கனவுல நான் இறந்துட்ட மாதிரி இருக்குது. இல்லை, நான் உண்மையாகவே இறந்துட்டேனா, இல்லை நான் உங்ககிட்ட உட்காந்து பேயா பேசின்னு இருக்கேனா என்னன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்தீங்கன்னா ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. பயப்படாதீங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கேட்காம பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸ் செக் பண்ணுறாங்க. இல்லை ரேவதி, பல்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் தானே அப்போ அப்படின்றாங்க. நான் வேணா சுகர் செக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மிஷின் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இல்லை, நான் பிபியும் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பதட்டத்தில் ஏதாச்சும் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ டாக்டர் கால் பண்ண ரேவதி அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, எதுக்குங்க நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி, நீ டாக்டர் கால் பண்ணு ரேவதி அப்படின்றாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் ரேவதி பேசுகிறேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன டாக்டர், எனக்கு ஹார்ட் அட்டாக் தான், நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை டாக்டர், நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவா அப்படின்றாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, டாக்டர் செக் பண்ணுவாங்கல்ல. டாக்டர் நானே சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதோ யோசனையிலே இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் நீங்கள் போயிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட அவர் ஏதோ பயந்துருக்காரு, பதட்டமாக இருக்காரு, அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷோட வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன மலர், உன் தம்பியும் உங்கள் பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அத்தை அப்படின்றாங்க. சரி, போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடு, நீ முடிக்காமல் போனீங்கன்னா அந்த மதியோட டார்ச்சர் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா சரிங்க அத்தை அப்படின்றாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா என்ன விசேஷமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஆமாடா, கார்த்திக் பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா ஆமாம் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு வராங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிய ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா ஏண்டா சுரேஷ், ரேவதியோட வீட்டுக்கு போயிருந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்பா போயிருந்தேன் அப்படின்றாங்க. சரி, மாப்பிள்ளை என்னடா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் பண்ணாராமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரிடா சுரேஷ், நீ தினமும் ரேவதியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறா, நீ தான் கேஷுவலாக அந்த வீட்டுக்கு போயிட்டு வர, வேறு யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா இல்லை சரிப்பா நான் போயிட்டு வரேன், ஆனால் பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு அவர் பிரச்சனை பண்ற இதுலலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிய போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி இங்க பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ரேவதி நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னேன். யாராச்சும் நீங்க கேட்டீங்களா? அப்படின்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, என்னடா கல்யாணம் பண்ணி குடுத்தா சண்டை சச்சரவுலாம் இருக்கிறது தான். அதுக்குன்னு பொண்ண கூட்டு வந்து நம்ம வீட்லயேவா வச்சுக்க முடியும்? எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அவரு பிரச்சனை பண்ற மைண்ட்லலாம் இப்போதைக்கு இல்ல. அவரு வேற பிரச்சனை போயின்னு இருக்கு அப்படின்றாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, சரியான பீதியில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் சுரேஷ் என்னடா பீதியில இருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா அப்பாவுக்கு இப்ப பிளட் டெஸ்ட் பண்ணோம்ல, அது அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு போல. உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. அப்பாக்குன்னு கூட லைட்டா இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் பயந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னடா சுரேஷ் சொல்ற? உண்மையாம்மா? உண்மையாவா சொல்ற? மாப்பிள்ளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஐய்யய்யோ! கடவுளே! எதுக்கு இந்த மாரி பிரச்சனையெல்லாம் என்னோட மாப்பிள்ளைக்கு குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா, "என்னடா சுரேஷ் சொல்ற?" அப்படின்றாங்க. "அப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. பயப்படுற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சரியான ஃபுட் எடுத்து டயட் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. வாக்கிங் சொல்லியிருக்காங்கப்பா. அதெல்லாம் மாமா பண்ணாவே அதெல்லாம் சரியா போகும்பா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட என்ன ஃபுல்லா குடிச்சு போட்டு வருவாரு. கண்ட்ரோலா இருந்தா தானே சாப்பாட்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இல்லன்னா இந்த மாரி தான் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நான்லாம் மாமா கிட்ட பேசியிருக்கேன். அவரு ஏற்கனவே நெறைய பயந்துருக்காரு. நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவரு கொஞ்சம் இதா தான் இருப்பாரு" அப்படின்றாங்க. சரி ராஜலட்சுமி நம்ம போய் நாளைக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. சரிங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வாடா நீயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கூப்பிடுறாங்க. இல்லப்பா நான் வரல அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்னடா வாடா போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அவருக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்காதேம்மா நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அ பாக்கியராஜ் சொல்றாங்க. டேய் உனக்கு வர விருப்பம் இல்லன்னு சொல்லு. நீ அவருக்கு பிடிக்கலன்னலாம் சொல்லாத அப்படின்றாங்க. அவருக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலனா என்ன? நம்ம கடமைக்கு நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் சொல்றாங்க. சரிப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, செப்பல் போட்டு போயிருக்காங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன மதி செப்பல் போட்டு வந்திருக்க, ஷூ போடலையா?" அப்படின்றாங்க. "இல்ல நீங்களும் செப்பல் போட்டு தான் நடக்கிறீங்க. உங்களுக்கு என்னைக்கு ஷூ வாங்கி குடுக்கணுமோ, அன்னைக்கு நானும் ஷூ போட்டு வாக்கிங் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி நீங்க உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன தான் போ வேண்டியதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "எனக்கும் ஆசை தான் சீக்கிரமா போயிட்டு அவங்க கூட ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா முடியாதே" அப்படின்றாங்க. "ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க போங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "அத்தை தான் காலையிலேயே சொன்னாங்க. பார்க்கலையா மதி?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, "ஸ்ருதி கார்த்திக்க புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "உன்கிட்ட இத பத்தி பேசினாளா?" அப்படின்றாங்க. "ஆமா" அப்படின்றாங்க. "சரி ஸ்ருதிக்கு தான் கார்த்திக்க புடிச்சிருக்குல்ல. கார்த்திக் கிட்டயும் கேட்டு பார்க்கலாம்ல ஸ்ருதிய புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல" அப்படின்றாங்க. "என்ன மதி நீ பேசிட்டு இருக்க? கார்த்திக்கெல்லாம் அப்படி ஒரு விருப்பம்லாம் இருக்காது. விட்ரு இதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கும் செட் ஆகாது. விட்ரு மதி" அப்படின்றாங்க. "ஏங்க நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குல்ல. நம்ம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல" அப்படின்றாங்க. "என்ன மதி நீ பேசிட்டு இருக்க? ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, மாமாவோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா, நானும் சொல்லவே இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்காரர் எங்க அம்மாவுக்கும், தம்பிக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆனா தங்கராஜ் அண்ணனுக்கு தெரியாம பார்த்தீங்கன்னா, வீட்ல என்னோட ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருந்தோம். அப்பயும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி அம்மாகிட்டயும், தம்பிகிட்டயும் பேசியிருக்கா. இத பார்த்த தங்கராஜ் அண்ணனும், சுரேஷும் பார்த்தீங்கன்னா, என் தம்பிய போட்டு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க தெரியுமா? அதனால தான் இந்த வீட்டுக்கும் எங்க தம்பிக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்" அப்படின்றாங்க. ஆனா சுரேஷ் வேற ஒருத்தரா இருந்தா பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மேல கோவமா இருப்பாங்க. "என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என்னோட தம்பி எப்படி போட்டு அடிச்சான் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அ மதி கிட்ட மலர் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.